தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாள் நிறைவடைகிறது. இந்த 100வது நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக அரசு தரப்பில் 100 நாள் சாதனை மலர் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதேபோல மக்கள் செய்தி தொடர்புத்துறை சார்பாக இந்த 100 நாள் சாதனை தொடர்பாக ஒரு வீடியோ என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த அரசின் அதாவது இந்த 100 நாட்களில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, திட்டங்கள், அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் இந்த வீடியோவில் இடம்பெற்று இருக்கிறது. அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் நடந்து முடிந்தது ஒரே கட்டமாக. அதனைத் தொடர்ந்து மே மாதம் அதற்கான முடிவுகள் வெளியானது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுவரை தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த திராவிட கட்சிகள் அல்லாமல் ஒரு புதிய கட்சி என்பது தமிழகத்தில் ஆட்சி அமைத்து இருக்கிறது. அதாவது தமிழகத்தின் உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் சினிமா துறையை விட்டு அரசியலில் முழு கவனம் செலுத்தி வந்த சூழலில் கட்சி தொடங்கிய 3 ஆண்டுகளிலேயே முதல் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று இருந்தது. அதனை தொடர்ந்து காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் ஆதரவின் பேரில் ஒன்றாக இணைந்து 118 மெஜாரிட்டி பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைத்தது. மே 10ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 14வது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு இன்றுடன் 100 நாள் நிறைவடைகிறது. இதனை தொடர்ந்து இந்த 100 நாள் சாதனை குறித்து தமிழக வெற்றிக் கழக அரசு தரப்பில் நூல் என்பதும் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு முதலிடமும், 2வது இடத்தில் திமுகவும், 3வது இடத்தில் அதிமுகவும் இடம்பெற்றது. அதாவது திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் என்பதும் வெளியானது. இருப்பினும் மக்கள் மாற்றத்தை விரும்பி தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு வாக்களித்து தற்போது இந்த ஆட்சி என்பது 100 நாள் நீடித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மக்கள் செய்தி தொடர்புத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருந்த இந்த ஒரு வீடியோவில் ஏற்கனவே அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு பேசியிருந்த காணொலி காட்சிகள் எல்லாம் அதில் இடம்பெற்று இருந்தது. அதாவது ஒரு புதிய ஆட்சி, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சி அமைக்கலாம். அதே போல இந்த ஆட்சியில் எதன் மீது கவனம் செலுத்தப்படும், அதாவது ரேஷன், குடிநீர், பேருந்து வசதிகள், கல்வி உள்ளிட்ட துறைகளில் முக்கியமாக கவனம் செலுத்தப்படும் என முதலமைச்சர் விஜய் பேசியிருந்ததெல்லாம் அந்த வீடியோவில் இடம்பெற்று இருந்தது. அதே போல தமிழக வெற்றிக் கழக அரசு கிட்டத்தட்ட பொறுப்பேற்று 100 நாள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த 100 நாட்களில் என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் ஒரு தோராயமாக பார்க்கலாம். முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் முதலில் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டால் அதில் முக்கியமாக இந்த 200 யூனிட் மின்சாரம் என்பது இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு கோப்பில் கையெழுத்திட்டிருந்தார்கள். ஒரு வீட்டின் பயன், அதாவது எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் என்பது 500 யூனிட்டுக்கு கீழ் இருந்தால் முதல் 200 யூனிட்டுக்கு இலவசமாக கன்சிடர் செய்யப்படும். 500 யூனிட்டை கடந்து கன்சியூம் செய்பவர்களுக்கு ஏற்கனவே இருந்த முதல் 100 யூனிட் என்பது இலவசமாகவே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கோப்பில் அவர் முதலில் கையெழுத்திட்டார். அதே போல் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை அது தொடர்பான கோப்புகளிலும் கையெழுத்திட்டிருந்தார். அதே போல போதைப்பொருள் தடுப்பதற்கான அதிரடி படை அறிவிக்கப்படும் என்பது இந்த 3 கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டிருந்தார். இது ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த 100 நாட்களில், கடந்த 100 நாட்களில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது சிங்கப்பெண் அண்ணன் சீர், அதாவது 8 கிராம் தங்கம் என்பது அண்ணன் சீரின் திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்கம். அதே போல ஒரு பட்டு புடவை என்பது திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படும். அதே போல
சிறப்பு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்ட விரிவாக்கம், அதே போல தாய்மாமன் தங்க மோதிரம், அதாவது தமிழகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த திட்டம் என்பது அதாவது அவங்க அந்த அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த திட்டம் என்பது அமலில் இருக்கும். அதே போல 6000 கோடி ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி, 11ஆம் வகுப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நவீன சைக்கிள், இதற்கு முன்னதாக வழங்கப்பட்டிருந்த சைக்கிளுக்கு பதிலாக தற்போது ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடிய அந்த நவீன சைக்கிள்கள் என்பது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதே போல வெற்றி வீடு திட்டம், அதே போல சமீபத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வெற்றி இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2026 என்பது நடைபெற்றது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என்பது தமிழகத்தில் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது போன்ற சாதனை பட்டியல்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக அரசு தரப்பில் அதாவது வெளியிடப்பட்டிருந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தது. அதே போல 100 நாள் சாதனை மலர் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எதிர்க்கட்சிகள் தரப்பில் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது குறிப்பாக அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இது தொடர்பாக அந்த 100 நாள் சாதனை தொடர்பாக கேட்கும் பொழுது தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் எந்த ஒரு புதிய திட்டமோ அல்லது அதற்கான அறிவிப்புகளோ வெளியிடப்படவில்லை என விமர்சித்து பேசியிருந்தார். அதே போல இந்த 100 நாட்கள் என்பது மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைத்தது மட்டுமே தமிழக வெற்றி கழக அரசின் 100 நாள் சாதனை எனவும் அவர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதே போல திமுக தரப்பில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக தரப்பில் இந்த 100 நாள் தமிழக வெற்றி கழக அரசின் 100 நாள் சாதனை குறித்து பேசுகையில் கடந்த 100 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 546 குற்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு அறவே இல்லை என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதே போல போதைப் பொருள் தொடர்பாக தகவல் தெரிவித்த மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு அரசாகத்தான் தமிழக வெற்றி கழக அரசு இருந்து வருவதாகவும் திமுக தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறுகையிலும் இந்த 100 நாள் தமிழக வெற்றி கழக அரசின் சாதனை என்ன என்பதை பார்த்தோம் என்றால், மக்கள் மற்றும் விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இந்த வேதனையான ஒரு ஆட்சியில் தான் தமிழகம் தற்போது இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசு தரப்பில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு இருந்தாலும், அதே போல முந்தைய ஆட்சியில் இருந்த திட்டங்கள் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என தெளிவாக கூறப்பட்ட சூழலில் அந்த திட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த திட்டத்தில் சிறு சிறு மாற்றங்கள், அதாவது திட்டங்களின் பெயர்கள் என்பது மாற்றப்பட்டு வருகிறது, அந்த திட்டங்கள் என்பது விரிவாக்கம் செய்யப்படுகிறது உள்ளிட்ட விஷயங்கள் என்பது தமிழக வெற்றி கழக அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும், எதிர்க்கட்சிகள் தரப்பில் தமிழக வெற்றி கழக அரசு மீது பிரதானமான குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது.